நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இந்த டேப்பில் நம்ம பஞ்சகாவியால் டிப் பண்ணுறதுக்காக விதைய வச்சுருந்தோம். அதில் ஏதோ ஒரு 2 விதை மிஸ் ஆகிட்டு இங்கே ஒரு பீக்கன் செடி வந்திருக்கு. பட் இந்த பீக்கன் செடிக்கு நம்ம ஸ்ப்ரே எதுவும் பண்ணல. இதில் இருக்க பிஞ்சு சைஸ் நம்ம பார்த்தப்போ அதில் இருக்கிறதுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்தது. பூ எடுக்குது இதுலேயும், இலைகள்லாம் அங்கே இருக்கிறத விட நல்ல முரட்டுத்தனமாக வந்திருக்கு. தனி செடிங்கிறதுனால ஒரு என்ன சொல்லுவாங்க அதை, இந்த தப்பு செடின்னு சொல்லுவாங்க இதை, அந்த மாதிரி இது ஒரு தப்பு செடி. ஆனால் அந்த பிஞ்சு பார்த்திங்கன்னா நான் இப்போ உங்களுக்கு அதில் ஃபோட்டோவில் நிறைய காட்டியிருக்கேன். அந்த பிஞ்சு அதுக்காக தான். இது பாருங்கள், இந்த சின்ன சைஸாக இருக்குது. இது ரொம்ப குட்டியாக இது பூ பூத்துச்சு. ஆனால் இந்த குட்டி சைஸில் தான் பிஞ்சே வருதுங்க. இப்போ இதுதான் ஆர்டினரியாக பஞ்சகாவியை தெளிக்காததுக்கும் தெளிஞ்சதுக்கு இது அழுகிடுச்சு. இருந்தாலும் இதோட சைஸ், பிஞ்சு சைஸ் பாருங்கள். அதில் பூக்களில் இருந்த பிஞ்சே அவ்வளோ நீளமாக நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். இதுதான் இந்த டிஃப்ரென்ஸு. பஞ்சகாவியை அடித்ததுக்கும் அடிக்காமல் ஒரு செடியில் வளர்கிறதுக்கும் இதுதான் ஒரு டிஃப்ரென்ஸுங்க ஐயா. இந்த செடிக்கு பஞ்சகாவியை அடித்ததுக்கப்புறம் இது எப்படி வருதுன்னு பார்க்கலாங்க. இன்றைக்கி ஐ திங்க் ஸ்ப்ரே கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். இதுக்கு ஸ்ப்ரே கொடுத்துருக்குறாங்க இன்றைக்கி பஞ்சகாவியா. இந்த கத்திரி பார்த்திங்கன்னா உண்மையாகவே ரொம்ப அற்புதமாக வந்துட்டுருக்கு. அதாவது பிஞ்சு எடுத்துகிட்டே இருக்குது, பூக்கள் வச்சுட்டே இருக்குது. தளிர் பாருங்கள் எவ்வளோ உயரம் போகுது. நான் நிற்கிறேன், இவ்வளோ ஹைட்டில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட ஒரு 5 to 5.5 feet உயரம் வந்த மாதிரி இருக்குது இந்த கத்திரி. கண்டிப்பாக 5லேருந்து 5.5 அடி உயரம் இருக்குதுங்க இந்த கத்திரி செடி. அவ்வளோ உயரம் வளர்ந்துருக்கு. நம்ம இதை உழவு பண்ணப்போ கூட இதை தனியாக நிறுத்திட்டோம். சைடில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை உழவு பண்ணல. ஏன்னா அதை அழிக்க மனசு வரல. காய் பிஞ்சோடு இருக்குது, புது செடியாக இருக்கிறதுனால அப்படியே இருக்குது, வந்துகிட்டே இருக்குது. அதனால் நம்ம இந்த ஒரு இங்கே உழவு பண்ணதுக்கு இந்த ஓரமாக இதை ஒரு கால் மட்டும் அப்படியே விட்டுட்டோம். நம்ம இந்த கத்திரியை அழிக்கலை. இது எவ்வளோ நாள் காய்க்குதுன்னு நம்ம பார்ப்போம். பஞ்சகாவியை அடிச்சுட்டே இருக்கிறோம் நம்ம. நல்ல இடம் இருந்ததுன்னா இதில் ஒரு செடி கொலை போனதுனால இது ஒரு செடியோட சைஸ் மட்டுமே இவ்வளோ அகலத்தில் இருக்குதுங்க. இவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு 4 அடி அகலத்துக்கு இந்த ஒரு செடி மட்டும் இருக்குதுங்க. இவ்வளோ அகலம் பறந்து போயிருக்கு. இது பார்த்திங்கன்னா பூக்கள் எல்லாமே கண்டினியூஸாக பூக்கள் இருந்துகிட்டே இருக்குது, தளிர் வச்சுட்டே இருக்குது. அப்புறம் இந்த மாதிரி காய்கள் எடுத்துகிட்டே இருக்கிறோம். நம்ம வாரத்தில் 2 அறுவடைக்கு மேலே நடக்குது. பிஞ்சு அழுகல் நடக்குது. இந்த மாதிரி பிஞ்சாகவும் இருக்குது. இந்த நோய் தாக்குதல் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இந்த தண்டல்கள் தான் நடக்குது இதில். மற்றபடி நோய் தாக்குதல் கொஞ்சம் இந்த செடி கம்மியாக இருக்குது.